இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான முன்கூட்டிய தாக்குதல்களை பிரியம்டிவ் தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான அனுமதியை வழங்கிய ஈரானின் பாதுகாப்பு சபையும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்சக்கட்ட பதற்றமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போரமைச்சரவையில் மொசாட் உளவு பிரிவு முன்வைத்திருக்கக்கூடிய மதிப்பீட்டு அறிக்கைகளுக்கு அமைவாக நெட்டன்யாஹூ ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றாரா? யமனின் தெற்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆதரவு பெற்ற எஸ்டிசி கூட்டுப்படைகளுடைய தலைவர் ஐதரோ ஜுபைதி தெற்கு பிரதேசத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டாரா? யமன் தொடர்பாக சவுதி அரேபியாவோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய துரோகி அர்துகானும் ஏடென் எல்லை பிரதேசத்திலே களமிறங்கியிருக்கக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளும் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக அணிதிரளப் போகும் ஒட்டுமொத்த அடிமைகளும் துரோகிகளும் அதிரடியான ஏவுகணை சோதனைகளை ஆரம்பித்திருக்கக்கூடிய யமன் ஹவுதி இராணுவத்தினரும் ஐக்கிய அரபு அமீரகத்திலே அமைக்கப்பட போகும் மிகப்பெரிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ கட்டளை தளமும் சிரியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளும் இதிலே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 முடிவுகளும் டொனால்ட் ட்ரம்பினுடைய மிரட்டல்களுக்கான பதிலடிகளை வழங்கியிருக்கக்கூடிய வெனிசுவேலாவினுடைய இடைக்கால ஜனாதிபதியும் வெனிசுவேலாவினுடைய எண்ணெய் வளங்களை கொள்ளையடிப்பதற்காக நேரடியாக களமிறங்கப் போகும் டொனால்ட் ட்ரம்பும் வெனிசுவேலாவினுடைய இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரொட்ரிகஸுக்கு எதிராகவும் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர்களுக்கு எதிராகவும் டொனால்ட் ட்ரம்பும் CIA உளவு பிரிவும் நேரடியான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வெனிசுவேலாவினுடைய இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரொட்ரிகஸ் இவ்வாறு பதில் வழங்கினார். வெனிசுவேலாவிலே உங்களுடைய முகவர்களின் ஆட்சி நடைபெறவில்லை. வெனிசுவேலாவினுடைய அரசாங்கமும் மக்களும் உறுதியாகவே இருக்கின்றார்கள். அமைதிக்கான பாதையையே ஏற்படுத்தி வருகின்றோம். அதே நேரம் நாங்கள் அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஏகாதிபத்திய கொள்கைகளுக்கு வெனிசுவேலாவும் அதனுடைய மக்களும் ஒருபொழுதும் அடிபணிய போவதில்லை. எங்களுடைய ஹீரோ நிக்கலஸ் மதுரோவையும் அவருடைய மனைவியையும் அமெரிக்கா விடுதலை செய்துவிட வேண்டும். அமெரிக்காவிலே பணைய கைதியாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஜனாதிபதியையும் அவருடைய மனைவியையும் நாங்கள் மீட்டெடுப்போம். இதற்காக நாங்கள் தற்போது பல வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றோம். எங்களுடைய வெனிசுவேலா மக்களும் இதனையே விரும்புகின்றார்கள். அத்தோடு அமெரிக்க ஏகாதிபத்தியம் என்னையும் மிரட்டுகின்றது. என்னை மிரட்டக்கூடியவர்களுக்கு நான் ஒரு விடயத்தினை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். என்னுடைய விதியை நான் தீர்மானிக்கவில்லை. மேலும் என்னுடைய விதியை உங்களாலும் தீர்மானிக்க முடியாது. என்னுடைய விதியானது கடவுளாலேயே தீர்மானிக்கப்படும். இதனால் உங்களால் முடிந்ததை செய்து கொள்ளுங்கள் என வெனிசுவேலாவினுடைய இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரொட்ரிகஸ் அவர்கள் டொனால்ட் ட்ரம்புக்கான மிரட்டலான பதிலடிகளை வழங்கியுள்ளார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுவேலாவினுடைய இடைக்கால அரசாங்கத்திற்கு கட்டளைகளை பிறப்பித்துள்ளார். வெனிசுவேலாவினுடைய அரசாங்கம் அவசரமாக 50 மில்லியன் பீப்பாய் உயர்தர எண்ணெயை அமெரிக்காவுக்கு வழங்க வேண்டும். மேலும் இந்த உயர்தர எண்ணெயானது அமெரிக்காவினுடைய சந்தைகளில் விற்பனை செய்யப்படும். இவ்வாறு விற்பனை செய்யப்படும் எண்ணெயின் மூலமாக கிடைக்கப்பெறக்கூடிய அனைத்து லாபங்களையும் நான் தான் கட்டுப்படுத்துவேன். அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியின் நேரடியான கட்டுப்பாட்டுக்கு கீழாலேயே என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழாலேயே இந்த வருமானங்கள் அனைத்தும் முழுமையாக கட்டுப்படுத்தப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதாவது நிக்கலஸ் மதுரோவை கைது செய்ததற்கு பின்பும் வெனிசுவேலாவுக்குள்ளே இலக்குகளை அடைந்து கொள்ள முடியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் சிக்கி தவிக்கும் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது வெனிசுவேலாவினுடைய இடைக்கால அரசாங்கத்தை மிரட்டி 50 மில்லியன் பீப்பாய் உயர்தர எண்ணெய்களை தருமாறு கட்டளையிட்டுள்ளார். உண்மையில் இந்த பொழப்புக்கு பதிலாக பிச்சை எடுக்கலாம். டொனால்ட் ட்ரம்பை விட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள் சிறந்த முறையில் நடந்து கொள்வார்கள் போல் தான் தெரிகின்றது. அத்தோடு வருகின்ற வெள்ளிக்கிழமை அமெரிக்காவினுடைய எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்களை ஒன்று கூட்டி டொனால்ட் ட்ரம்ப் இசையில கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்ளப் போகின்றார். மேலும் இதன்போது வெனிசுவேலாவுக்குள்ளே நுழைந்து எண்ணெய் வளங்கள் இருக்கக்கூடிய பிரதேசங்களை கைப்பற்றி அங்கு துளையிட்டு எண்ணெயை பெற்றுக் கொள்வதற்கான முடிவுகளை டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கப் போவதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அடுத்து கடந்த 2 நாட்களாக பாரிஸ் நகரிலே அமெரிக்கா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மற்றும் சிரியாவினுடைய பிரதிநிதிகளுக்கு இடையிலான விசேட கலந்துரையாடல் நடைபெற்றிருந்தது. சிரியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தத்தினை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவது தொடர்பாகவுமே இந்த கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் 2 நாட்களாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கலந்துரையாடலினுடைய முடிவுகள் நேற்றிரவு வெளியிடப்பட்டது. இதற்கமைவாக குறித்த கலந்துரையாடலின் மூலமாக 3 முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக
இருப்பதாக அமெரிக்க தூதர் டாம் பெராக் தெரிவித்துள்ளார். எனவே இந்த கலந்துரையாடலின் மூலமாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 முடிவுகளில் முதலாவது முடிவாக சிரியா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை ஒழுங்குபடுத்துவதற்கான இரு தரப்பினருக்கும் இடையிலான பாதுகாப்பையும் ஒருங்கிணைப்பையும் விரிவுபடுத்துவதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் சிரியா இஸ்ரேலினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் என்றும் சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடைப்பட்ட எல்லை பிரதேசங்களில் இரு தரப்பினரும் ஒன்றிணைந்து செயற்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளது. இரண்டாவது, அமெரிக்காவினுடைய தலைமையில் சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உளவு தகவல்கள் பரிமாற்றமும் இராஜதந்திர மற்றும் வணிக பரிமாற்றங்களும் மேற்கொள்ளப்படும். இரு தரப்பினரும் அமெரிக்காவினுடைய மேற்பார்வைக்கு கீழால் அமெரிக்காவினுடைய வழிகாட்டுதலுக்கு கீழால் உளவு தகவல்களை பரிமாற்றிக் கொள்வார்கள். மேலும் சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இராஜதந்திர வணிக தொடர்புகளும் இதன் மூலமாக வலுப்படுத்தப்படும். மூன்றாவது, எந்த ஒரு சர்ச்சையையும் பதற்றத்தையும் தடுப்பதற்காக இரு தரப்பினரும் ஒன்றிணைந்து செயற்படுவதாகும். இதன் மூலமாக சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு முழுமைப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த முடிவுகள் சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவதற்கான நுழைவாயிலாகவே அமைந்துள்ளது என அமெரிக்க தூதர் டாம் பெராக் தெரிவித்துள்ளார். எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால், அப்பா டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் தம்பி ஜூலானிக்கும் அண்ணன் நெட்டன்யாகுவுக்கும் இடையில் உளவு தகவல்களுடைய பரிமாற்றமும் இராஜதந்திர மற்றும் வணிக பரிமாற்றங்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. அடுத்து, நேற்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் சார் சோமாலிலாந்துக்கு விஜயம் செய்திருந்தார். சோமாலிலாந்தினுடைய அடிமை ஜனாதிபதியை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்தார். ஏற்கனவே கடந்த வாரம் மொசாட் உளவு பிரிவும் அதனுடைய மிக முக்கியமான பிரதிநிதிகளும் சோமாலிலாந்திலே களமிறங்கியிருந்தார்கள். சோமாலிலாந்தினுடைய இராணுவத்தோடு விசேட பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே தற்போது சோமாலிலாந்து பிரதேசத்தில் அமைக்கப்பட்டு வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ கட்டளை தளம் தொடர்பாக இதன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் முடிவுகளை எடுப்பதற்காகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சோமாலிலாந்துக்குள்ளே களமிறங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சோமாலிலாந்திலே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய இராணுவ கட்டளை தளத்திற்கு அருகாமையிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிகப்பெரிய இராணுவ கட்டளை தளம் அமைக்கப்பட்டு வருகின்றது. குறித்த கட்டளை தளத்தினுடைய 90% வேலை திட்டங்கள் முடிவடைந்து விட்டன. இதனால் இன்னும் 1-2 மாதங்களுக்குள்ளே குறித்த இராணுவ கட்டளை தளத்தினை முழுமையாக திறப்பதற்கான வேலை திட்டங்களையே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆரம்பித்துள்ளது. அடுத்து, ஐக்கிய அரபு அமீரகத்திற்குள்ளேயே மிகப்பெரிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ கட்டளை தளத்தினை அமைப்பதற்கான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. கடந்த 3 நாட்களுக்கு முன்பே அமீரகத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் இந்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருப்பதாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடைப்பட்ட எல்லை பிரதேசத்திலேயே மிகப்பெரிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ கட்டளை தளம் அமைக்கப்பட போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 800க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை முழுமையாக நிலைநிறுத்தக்கூடிய வகையிலேயே இந்த மிகப்பெரிய இராணுவ கட்டளை தளம் அமைக்கப்பட போகின்றது. மேலும் குறித்த இராணுவ கட்டளை தளத்திலே 30க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களை களமிறக்குவதற்கான வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த வரைபடத்தில் சிவப்பு நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ கட்டளை தளம் அமைக்கப்பட போகின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் அமைக்கப்பட போகும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ கட்டளை தளம் மூலமாக ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் கண்காணிப்பதற்கான வேலை திட்டங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் மேற்கொள்ள முடியும். மேலும் இதற்கமைவாக அமைக்கப்பட போகும் குறித்த இராணுவ கட்டளை தளத்தில் அதிநவீன ரேடர் கருவிகளையும் களமிறக்கப் போவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. நேற்றிரவு சவுதி அரேபியாவினுடைய ரியாதிலே அடிமைகளுடைய கூட்டுப்படைகளின் உச்சி மாநாடு நடைபெற்றிருந்தது. இந்த அடிமைகளுடைய உச்சி மாநாட்டில் சவுதி அரேபிய அடிமைகளுடைய கூட்டுப்படைகளும் ஐக்கிய அரபு அடிமைகளுடைய STC கூட்டுப்படைகளுடைய தளபதிகளும் தலைவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். மேலும் அமீரக STC கூட்டுப்படைகளுக்கு கீழால் இயங்கக்கூடிய உபப்படை பிரிவுகளுடைய தளபதிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் STC கூட்டுப்படையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐதரூஸ் துபைதி கலந்து கொள்ளவில்லை. அத்தோடு நேற்றிரவு ரியாதிலே இந்த அடிமை கூட்டுப்படைகளுடைய கலந்துரையாடல் நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகள் யமனினுடைய தெற்கு பிரதேசத்திலே ஷௌபா பிரதேசத்தினூடாக உச்சக்கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். குறித்த வரைபடத்தில் சிவப்பு நிற அம்புக்குறிகளினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களின் ஊடாகவே சவுதி அரேபிய கூட்டுப்படைகள் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். மேலும் இந்த தரைவழி தாக்குதல்களுக்கு ஆதரவாக சவுதி அரேபியாவும் ஷப்வா பிரதேசத்திலிருந்து ஏடன் பிரதேசத்தை நோக்கி உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. மேலும் ரியாதிலே நடைபெற்ற மாநாட்டில்
மாநாட்டில் கலந்து கொள்ளாத பல கட்டளை தளபதிகளும் மிக முக்கியமான புள்ளிகளும் சவுதி அரேபியாவினுடைய உச்ச வான்வெளி தாக்குதல்களிலே கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் அதிகளவான STC கூட்டுப்படைகளுடைய உபப்படை பிரிவுகள் சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளோடு ஒன்றிணைந்ததன் விளைவாக சவுதி அரேபிய கூட்டுப்படைகள் இலகுவாக அதிகளவான பிரதேசங்களை கைப்பற்றிக் கொண்டார்கள். குறித்த வரைபடத்திலே இலக்கம் 11 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் அபியான் பிரதேசமாகும். இலக்கம் 12 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் ஏடன் பிரதேசமாகும். நேற்றிரவு சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகள் மேற்கொண்ட தரைவழி தாக்குதல்களில் அபியான் பிரதேசம் முழுவதையும் கைப்பற்றிக் கொண்டுள்ளார்கள். மேலும் ஏடன் பகுதியினுடைய எல்லையில் தற்போது சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகள் நிலை கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக தற்போது சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் அனைத்தும் சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டு விட்டன. அமீரக கூட்டுப்படைகளுடைய தலைநகரமாகவே ஏடன் பிரதேசம் காணப்படுகின்றது. மேலும் இன்று மாலை ஏடன் பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை சவுதி அரேபியாவுடைய கூட்டுப்படைகள் ஆரம்பிக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு அமீரக STC கூட்டுப்படைகளின் தலைவரான ஐதரு ஜுபைதிக்கு சவுதி அரேபியா 24 மணி நேர காலக்கெடுவை விதித்திருந்தது. மேலும் இதைத் தொடர்ந்து சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். யமனினுடைய தெற்கு பிரதேசத்திலிருந்து ஐதரு ஜுபைதி தப்பியோடிவிட்டார். அவருடனான தொடர்புகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளன. மேலும் ஏடன் பிரதேசம் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டுவரப்பட போகின்றது என குறிப்பிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து STC கூட்டுப்படைகளுடைய ஊடக பேச்சாளர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். ஐதரு ஜுபைதி எங்கும் தப்பிச் செல்லவில்லை, அவர் இங்கு தான் இருக்கின்றார் என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இன்றிரவு ஏடன் பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை சவுதி அரேபியா ஆரம்பிக்கப் போகின்றது. சவுதி அரேபியாவினுடைய உச்ச வான்வெளி தாக்குதல்களோடு சவுதி அரேபிய கூட்டுப்படைகளும் ஏடன் பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள். இவ்வாறு ஏடன் பிரதேசம் முழுமையாக கைப்பற்றப்படுமாக இருந்தால் நீல நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரதேசங்களும் சவுதி அரேபியாவுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டுவிடும். அத்தோடு யமனிலே நடைபெற்று வரக்கூடிய சம்பவங்கள் தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பிரதிநிதிகள் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். யமன் தொடர்பாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் சவுதி அரேபியாவோடு கலந்துரையாடல்களை மேற்கொள்ளும். இதன்போது யமன் ஹவுதிகளுக்கு எதிரான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படும் என ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு துரோகி அர்துகான் சவுதி ஜோனிக்கு தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி யமன் தொடர்பான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். இதன்போது யமனுக்குள்ளே சவுதி அரேபியா முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் யமனுக்குள்ளே அமைதியை ஏற்படுத்துவதற்கான எல்லாவிதமான உதவிகளையும் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் துரோகி அர்துகான் தெரிவித்துள்ளார். அதாவது யமனினுடைய மாரி பிரதேசத்திலே இஸ்லா கட்சியினர் காணப்படுகின்றார்கள். இந்த இஸ்லா கட்சியினர் சவுதி அரேபியாவுக்கும் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்குமே முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் யமனுக்குள்ளே இயங்கக்கூடிய முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பாகவே இந்த இஸ்லா கட்சியினர் காணப்படுகின்றார்கள். எனவே யமனுக்குள்ளே இருக்கக்கூடிய முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பானது சவுதி அரேபியாவுக்கு முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளது. மேலும் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளோடு அவர்கள் ஒன்றிணைந்து செயற்படுகின்றார்கள். இதனால் தான் தற்போது முஸ்லிம் பிரதர்ஹுடினுடைய தலைவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய துரோகி அர்துகானும் யமனுக்குள்ளே சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் முழுமையான ஆதரவை வழங்குவதாக அறிவித்துள்ளார். இப்படியான நிலைமையிலேயே இன்று அதிகாலை செங்கடல் பிரதேசத்தில் பெருவெடிப்புகள் ஏற்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட செங்கடலினுடைய 3 பிரதேசங்களில் இந்த வெடிப்பு சம்பவங்கள் பதிவாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது யமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தில் அதிரடியான ஏவுகணை சோதனைகளை நடத்தியுள்ளார்கள். அடிமைகளும் துரோகிகளும் ஆக்கிரமிப்பாளர்களும் ஒன்றிணைந்து யமன் ஹவுதிகளுக்கு எதிரான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போவதனால் யமன் ஹவுதி இராணுவத்தினர் அதிரடியான ஏவுகணை சோதனைகளை ஆரம்பித்துள்ளார்கள். யமனினுடைய பல பிரதேசங்களிலே இந்த ஏவுகணை சோதனைகள் நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் அடிமைகளுக்கும் துரோகிகளுக்கும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் எதிரான அடுத்த கட்ட போருக்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என்பதனையே யமன் ஹவுதி இராணுவத்தினர் இந்த சோதனைகள் மூலமாக வெளிப்படுத்தியுள்ளார்கள். நேற்று இரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனானின் கியாம் மற்றும் கிரியட்சம் ஆகிய பிரதேசங்களை இலக்கு வைத்து உச்சவான்வெளி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய 3க்கும் அதிகமான குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த கட்டிடங்கள் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய உள்கட்டமைப்பாக பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் குறித்த கட்டிடத்திற்குள்ளே ஆயுதங்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டு வைத்திருப்பதாகவும் இதனாலேயே நாங்கள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்துள்ளது. அதேபோன்று
போன்று தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ட்ரோன் தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ட்ரோன் தாக்குதலிலே ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினுடைய உறுப்பினர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்று இரவும் நெட்டன்யாஹு விசேட போர் அமைச்சரவை கூட்டத்தை நடத்தியிருந்தார். இதன்போது லெபனான் தொடர்பாகவும் ஈரானிலே நடைபெற்று வரக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் கலவரங்கள் தொடர்பாகவும் விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். அத்தோடு இந்த போர் அமைச்சரவை கூட்டத்தில் மொசாட் உளவு பிரிவானது மதிப்பீட்டு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. ஈரானுக்குள்ளே தற்போது நடைபெற்று வரக்கூடிய ஆர்ப்பாட்டங்களும் கலவரங்களும் ஈரானிய அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான கட்டத்தினை அடையவில்லை. தற்போதைய ஆர்ப்பாட்டங்களினாலும் கிளர்ச்சிகளினாலும் ஈரானிய அரசாங்கம் வீழ்த்தப்பட மாட்டாது. இந்த ஆர்ப்பாட்டங்களையும் வன்முறைகளையும் முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய அனைத்து வேலை திட்டங்களையும் ஈரானிய அரசாங்கம் வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகின்றது. இதனால் இந்த ஆர்ப்பாட்டங்களினால் கலவரங்களினால் ஈரானிய அரசாங்கம் வீழ்வதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருப்பதாக மொசாட் உளவு பிரிவானது அவர்களுடைய மதிப்பீட்டு அறிக்கையை நெட்டன்யாஹுவிடம் போர் அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ளது. இதைத் தொடர்ந்து நெட்டன்யாஹு லெபனானுக்கு எதிரான ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்திற்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பது தொடர்பாக போர் அமைச்சரவையில் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். அதாவது ஈரானிலே நினைத்தபடி சாதகமான நிலைமைகள் ஏற்படாததன் காரணத்தினால் ஆர்ப்பாட்டங்களும் கிளர்ச்சிகளும் ஈரானிய அரசாங்கத்தை வீழ்ச்சியை நோக்கி நகர்த்தாததன் காரணத்தினால் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்திற்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு நெட்டன்யாஹு தீர்மானித்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்திற்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான அனுமதியையும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான அனுமதியையும் வழங்கிவிட்டார். தற்போது போரை ஆரம்பிப்பதற்கான முடிவுகள் நெட்டன்யாஹுவிடமே காணப்படுகின்றன. இதற்கமைவாகவே நெட்டன்யாஹு ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்திற்கு எதிரான தாக்குதலை அவசரமாக ஆரம்பிக்கப் போகின்றார் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களுடைய இந்த செய்திகளையும் பிரச்சாரங்களையும் எங்களால் முழுமையாக நம்பிவிடவும் முடியாது. நெட்டன்யாஹு லெபனானுக்கு எதிரான ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்திற்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதலையே ஆரம்பிக்கப் போகின்றார் என கூறி பிரச்சாரங்களை மேற்கொண்டு விட்டு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அவசரமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. சர்வதேசத்தை திசை திருப்புவதற்காகவும் ஈரானை திசை திருப்புவதற்காகவும் இவ்வாறான பிரச்சாரங்கள் திட்டமிட்டு மேற்கொள்ளவும் பட்டிருக்கலாம். அத்தோடு நேற்றிரவு ஈரானில் இருக்கக்கூடிய தங்களுடைய குடிமக்களை அவசரமாக வெளியேறுமாறு ஆஸ்திரேலியாவினுடைய அரசாங்கம் எச்சரிக்கைகளையும் கட்டளைகளையும் பிறப்பித்துள்ளது. அதே போன்று ஐரோப்பிய நாடுகளும் அவசரமாக அவர்களுடைய குடிமக்களை ஈரானை விட்டு வெளியேறுமாறு எச்சரிக்கைகளை பிறப்பித்துள்ளது. இன்றைய தினம் கனடாவும் இந்த எச்சரிக்கைகளை பிறப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் கடந்த ஒரு வாரமாக அமெரிக்கா பாரசீக வளைகுடா பிரதேசத்தில் உளவு ட்ரோன்களான MQ-4C ட்ரோன்களை களமிறக்கி ஈரானை தொடர்ச்சியாக கண்காணித்தும் வருகின்றது. இப்படியான நிலைமையிலேயே நேற்று மாலை ஈரானின் பாதுகாப்பு சபையானது ஒன்று கூடி விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த கலந்துரையாடலுக்கு பிறகு ஈரானிய பாதுகாப்பு கவுன்சில் ஒரு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தது. தற்போதைய சூழ்நிலையில் எதிரிகள் ஈரானுக்கு எதிராக வெளியிடக்கூடிய மிரட்டல்களை நாங்கள் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே பார்க்கின்றோம். மேலும் இந்த எதிரிகளுடைய அச்சுறுத்தல்களுக்கு நாங்கள் பதிலடிகளையும் வழங்க வேண்டும். இதனால் ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பிரியம்டிவ் தாக்குதல்களை முன்கூட்டிய தாக்குதல்களை மேற்கொள்வதனை சட்ட ரீதியான மற்றும் நியாயமான பாதுகாப்பு வழிமுறையாகவே கருதுகின்றது. மேலும் இந்த அச்சுறுத்தல்களுக்கு பதிலடியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பிரியம்டிவ் தாக்குதல்களை முன்கூட்டிய தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஈரானிய பாதுகாப்பு கவுன்சில் அனுமதித்துள்ளது என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஈரானுக்குள்ளே வன்முறை கலவரங்கள் தொடர்கின்றன. மேலும் இந்த வன்முறை கலவரங்களுக்கு பின்னால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மொசாட் உளவு பிரிவும் இன்னும் ஏனைய மேற்குலக உளவு பிரிவுகளும் காணப்படுகின்றன. அமைதியான ஆர்ப்பாட்டங்களை வன்முறை ஆர்ப்பாட்டங்களாக மாற்றுவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களும் ஈரானுக்குள்ளே நடைபெற்று வருகின்றன. எனவே இப்படியான நிலைமையில் ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக முன்கூட்டிய பிரியம்டிவ் தாக்குதல்களை மேற்கொண்டால் அது ஈரானுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாகவே அமைந்திருக்கும். ஈரானுக்குள்ளே நடைபெற்று வரக்கூடிய உள்நாட்டு கலவரங்களை கட்டுப்படுத்துவதற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பிரியம்டிவ் தாக்குதலானது ஒரு சிறந்த வாய்ப்பாகவே அமைந்திருக்கும். அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பே ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பிரியம்டிவ் தாக்குதல்களை ஆரம்பிப்பது ஈரானினுடைய அடுத்த கட்ட செயற்பாடுகளுக்கும் மிக முக்கியமான நகர்வாக அமைந்திருக்கும். எனவே இதற்கமைவாகவே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பிரியம்டிவ் தாக்குதல்களை மேற்கொள்வது சட்ட ரீதியான மற்றும் நியாயமான செயற்பாடு என்பதனை ஈரானிய பாதுகாப்பு கவுன்சிலும் உறுதிப்படுத்தியுள்ளது. அத்தோடு இதற்கமைவாக ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பிரியம்டிவ் தாக்குதல்களை ஆரம்பித்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆனால் ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பிரியம்டிவ் தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்று நான் நினைக்கவில்லை. அதே நேரம் நெட்டன்யாஹு
நெதன்யாகு ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்தால் அதை காரணமாக வைத்து ஈரானும் நேரடியாக போருக்குள்ளே களமிறங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.